யூடியூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல் இண்டியா. பொதுவாகவே நம்மளுடைய சேனலில் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை வந்து உங்ககிட்ட நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு முக்கியமான அண்டர் ரேட்டட் கோர்சஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய மாணவர்கள் இதை விரும்பி எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்ஸ் படி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த கோர்ஸினுடைய தாக்கம் இனி வரும் காலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த சூழ்நிலையில், இந்த பருவநிலை மாற்ற பிரச்சனைகள், இந்த மழை பிரச்சனைகள், புயல் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த கோர்ஸினுடைய தாக்கத்தை பற்றி சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த கோர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இது ஒரு அண்டர் ரேட்டட் கோர்சஸாக தான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேல்யூபிளான கோர்சஸாக இப்போ இருக்கிறதுலையுமே வந்து இதனுடைய சேலரி பேக்கேஜோ அல்லது இதற்கான வாய்ப்புகளோ எந்த விதத்துலையும் குறைந்தபாடு இல்லை. ஆனால் இது பெரிய தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் எடுக்கிறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு ஏஐ கோர்ஸை தேடி போகிற மாணவன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எடுக்கிறானான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அதனுடைய விழுக்காடுகள் வந்து அப்படியே வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் அப்படின்னாவே ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்விரான்மெண்டலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு ஒரு டிசாஸ்டருக்கு தேவையான சொல்யூஷன் எப்படி கொடுக்கறது, ஒரு ரீசைக்ளிங் எப்படி பண்ணுறது, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளாஸ்டிக்கை வந்து எப்படி வந்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான சொல்யூஷனை வந்து கொடுக்கறது, இண்டஸ்ட்ரியல் லெவலில் இது எப்படி நம்ம பண்ணுறது, அல்லது வந்து ஒரு என்வரன்மெண்ட் இருக்குதுன்னா அதற்கான டிசைனை எப்படி வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ அடுத்தது வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு டிசைனை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு நிறைய சவால்கள் இருக்கக்கூடிய ஒரு துறையாக தான் வந்து இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கை எங்கெல்லாம் படிக்கலாம், ஒரு லாங் இயர்ஸாக இந்தந்த கல்லூரிகள் சிறப்பாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 8 கல்லூரிகளை வந்து நான் இங்கே உங்களுக்கு லிஸ்ட்டாக கொடுக்குறேன். இது எந்த விதமான ரேங்கிங்கும் கிடையாது. பட் இந்த 8 கல்லூரிகளையும் இது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அழகப்ப செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அழகப்ப செட்டியாரில் வந்து நீங்கள் இதை தாராளமாக படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அமிட்டி யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் இதை பண்ணலாம். ஐஐடி மெட்ராஸில் வந்து நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிடியு, ஸோ பாலு பன்சாரி தாஸ் காலேஜ் அப்படிங்கக்கூடிய பிபிடியூவில் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஐடி பாம்பேயில் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஐஐஎஸ்சி பெங்களூரில் பண்ணலாம். அதற்கப்புறம் ஐஐடி பிஹெச்யூவில் பண்ணலாம். வாரணாசியில் இருக்கக்கூடிய ஐஐடி புவனேஸ்வரில் வந்து நீங்கள் பண்ணலாம். அதற்கப்புறம் சிஐடியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிஐடி காலேஜில் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இந்த கல்லூரிகள் எல்லாமே வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதான் விஷயம். பேசிக்கான சேலரி இதுக்கு எந்த அளவுக்கு போகும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakhsல ஆரம்பிச்சு 15 lakhs வரைக்கும் வந்து சேலரி வாங்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆகும்போது இந்த ரேஞ்சில் உங்களுக்கான சேலரிஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஹை ரேஞ்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 crores வரைக்கும்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸும் அவைலபிளாக இருக்குது. அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். ஸோ ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு மாணவர்கள் வந்து ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு ஒரு கூட்டத்தை, ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஒரே விஷயத்தை நோக்கி ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அதெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய துறை தான். ஆனால் ரொம்ப தேவைப்படக்கூடிய துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த என்விரான்மெண்ட் மேலே ஒரு பெரிய தாக்கம் இருக்குது, உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ அண்டர் ரேட்டடாக பார்க்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையாக மாறலாம். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.